எல்லாம் வேதம் சொல்கிறது, இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அப்போ ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்திற்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. வசனத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அந்த ஞானத்தை ஆண்டவரே நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஞானம் நமக்கு தேவை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, டெய்லி வாழ்வதற்கு இந்த உலகத்தில் நமக்கு ஞானம் தேவை. அப்படி நம்ம இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. ரொம்ப ஈஸியாக நம்முடைய மனசை வருத்தப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஞானத்தினால் காப்பாற்றுகிறவர். பொதுவாக நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, எதுவுமே நம்மளை தாக்குற அளவிற்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது, எந்த காரியமாக இருந்தாலும் சரி. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எதுவுமே நம்மளை அழிக்கிற அளவுக்கு, நம்மளை கஷ்டப்படுத்துகிற அளவிற்கு நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை பழகவே கூடாது. எதா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப நிதானமாக இருக்கணும். பரிசுத்தவான்களிடத்தில் இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னால், எதுவுமே அவங்கள அவங்க தாக்காமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னா அவமானங்கள் அவங்கள ஒன்றுமே பண்ணலை, குறைவுகள் அவங்கள ஒன்றுமே பண்ணலை, அவங்கள அற்பமாக நினைக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே அவங்கள பண்ணலை, சிறைச்சாலை அவங்கள ஒன்றுமே பண்ணலை. அப்போது எதுவுமே நம்மளை தாக்குறதற்கு நம்ம இடம் கொடுத்தாதான் அது நம்மளை தாக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்மளை அது ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, திடீர்னு இப்போ ஒருத்தர் கத்துறாரு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கத்துறதை டென்ஷனாக எடுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, ரிலாக்ஸாக எடுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. சரி, என்னமோ கத்திட்டு போகிறாரு அப்படின்றது மாதிரி நினச்சிட்டோன்னா நம்ம அந்த இடத்துல பாதிக்கப்படலைன்னு அர்த்தம். ஏன் இப்படி கத்துறாரு, எதுக்கு இப்படி கத்துறாரு அப்படின்னு நினச்சா அது நம்மளை என்ன பண்ணுவோம்னா ரொம்ப பாதிக்க பண்ணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால், எதுவுமே நம்மளை பாதிக்காத அளவிற்கு நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். நம்மளை தவிர வேற யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது. உங்களையும் என்னையும் நம்ம பார்த்துக்கிறதுக்காக தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கண்ணை படைச்சிருக்கிறாரு. ஆனால் கண்ணில் ஏதாவது ஒரு தூசி விழுந்துச்சுன்னா உடனே நம்முடைய கை நம்மளை அறியாமலே கண்ணுக்கு போயிருது பாருங்க. அந்த மாதிரி நம்முடைய சரீர அவயவத்தில் எந்த அவயவம் பாடுபட்டாலும் இன்னொரு அவயவம் சேர்ந்து பாடுபடுது, உடனே அடுத்த அவயவம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ அப்படிதான் ஆண்டவர் நம்மளை டிசைன் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா எதுவுமே நம்மளை தொடாதபடிக்கு நம்ம அதை என்ன பண்ணணும்னா, அதை ரொம்ப கவனமாய் கையாளணும். நான் நம்புறேன், இனி துக்கமுகமா இருக்கக்கூடாது. ஆமென். அன்னாளுக்கு தேவாலயத்திற்கு போனா அடுத்த நிமிஷமே அவங்க பிரெக்னன்ட் ஆகலை. தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணி முடிச்சா அவ்வளோதான், அடுத்த நிமிஷத்திலேயே வெளியே வந்தோடனே வயிற்று முட்டிட்டு இருந்தாங்கன்னெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அதற்கு பிறகு அந்த குழந்தை உண்டாகிறதுக்கு சில மாதங்கள் தாண்டினது. ஆனால் மாற்றம் எப்போ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், ஆலயத்திலிருந்து வெளியே வந்த உடனே அதற்கு பிறகு அன்னாள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி பெண்ணினாள் திட்டுறதெல்லாம் மனசுல கஷ்டமா இருந்துச்சு. பெண்ணினாள் திட்டுறதுனால சாப்பிட முடியல, பெண்ணினாள் திட்டுறதுனால எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஆனா இப்போ ஒரு முடிவு வந்துச்சு. ஆண்டவருடைய ஞானம் என்னன்னா, கர்த்தர் அவர்களை தொட ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு அதே பெண்ணினா என்ன சொன்னாலும் அந்த மனசுக்கு அது பாதிப்பா அமையவே இல்லை. நான் உங்களை இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் சோர்ந்து போறவங்களா இருக்கலாம், சின்ன சின்ன காரியத்தெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்து ரொம்ப அதனால வருத்தப்படுறவங்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களை கர்த்தர் ஒரு வல்லமை உள்ள கருவியாய், ஒரு நல்ல ஒரு லீடராய், ஒரு நல்ல ஒரு பலமுள்ள ஒரு மகனாய்
கர்த்தர் உங்களை கிருபையாய் மாற்ற போகிறார். இனி சத்துரு உங்களை அள வைக்க முடியாது. இனி சுற்றி இருக்கிற யாரும் உங்களை அள வைக்க முடியாது. அந்த அளவிற்கு கர்த்தர் ஒரு பெரிய தைரியத்தை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே